பூ இருக்குமா, நமக்கு முன்னாடி யாரும் பறிச்சிடக்கூடாதுன்னு ஸ்கூல் விட்டு வந்த உடனே பூ பறிக்கிறதுக்கு ஓடிடுறது. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பூவை பறித்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, இப்போ இருக்கிற மாதிரி எல்லார் வீட்லையும் அப்போ ஃப்ரிட்ஜ் இருக்காது. ரேராக 1, 2 வீட்டில் தான் இருக்கும். அதனால கரெக்டாக நாளைக்கு காம்படிஷன்னா இன்றைக்கி பறிச்சா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வாடி போயிடும். காலையில் ஸ்கூலுக்கு போன உடனே எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க கிளாஸில் பூ கொண்டு வருவாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிட்டு ஒவ்வொரு வெரைட்டி பூவையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு கவரில் எடுத்து வச்சுருப்போம். ஒவ்வொன்றையாக தனித்தனியாக பிரித்து வச்சாச்சுன்னா அதுக்கப்புறவு அத்தைப்பூ போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணும்போதே கிளாஸில் உள்ள ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்த கிளாஸ் பிள்ளைங்க வந்து நம்மளோட டிசைனை எங்கே காப்பி பண்ணிடுவாங்களோன்னு. இதுலேயும் ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, அத்தைப்பூ காம்படிஷனுக்குன்னு ஜட்ஜு வச்சுருப்பாங்க. ஜட்ஜு வந்து நம்மளோட டீச்சர்ஸ் தான். ஆனால் அதில் மேக்ஸ் டீச்சராக இருந்தாங்கன்னா நம்ம போடுற அத்தைப்பூவில் ஸ்கொயர், ரெக்டாங்குலர் இந்த மாதிரி ஷேப்பை வந்து ஆட் பண்ணி போடுவோம். அப்போ தான் நமக்கு அதிகமாக மார்க்ஸ் தருவாங்கன்னு. ஆனால் அதெல்லாம் இப்போ நினச்சா காமெடியாக தான் இருக்குது. அத்தைப்பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு டைம் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா தான் கதவை ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டோன்னா அடுத்த கிளாஸ் பிள்ளைங்க நம்மளோட டிசைனை ஏதாச்சும் பார்த்து காப்பி பண்ணிடுவாங்களோன்னு ஓப்பன் பண்ணவே மாட்டோம். கடைசியில் ஜட்ஜாக போட்டிருக்க டீச்சர்ஸ் எல்லாரும் ஒரு நோட்பேட் வச்சுட்டு ஒவ்வொரு கிளாஸாக வந்து மார்க் போட்டுட்டு போவாங்க. 1 மணிக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் வின்னர்னு. அந்த காம்படிஷனில் எங்களோட கிளாஸ் தோற்றுருச்சுன்னா ஸ்கூலில் நாங்கள் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருந்துக்கிடுவோம். ஆனால் எங்களோட கிளாஸ் மட்டும் வின் பண்ணிட்டுனா அந்த ஸ்கூலுக்கே நாங்கள் தான் பெரிய ஹெட்டு மாதிரி கெத்தாக சுற்றிட்டு வருவோம். அதுக்கப்புறமா மத்தியானம் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓணம் சദ്യ தான். நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷனும் வச்சுருப்பாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறவு 10 நாள் லீவுக்கு அப்புறமா தான் திரும்ப ஸ்கூலுக்கு போவோம். போட்டு வச்சிருந்த அத்தைப்பூவெல்லாம் கருகி போய் இருக்கும் அந்த பூவு. அது எல்லாத்தையும் திரும்ப கிளாஸில் க்ளீன் பண்ணி நாங்களே எடுத்துருவோம். இதெல்லாம் லைஃப்பில் திரும்ப கிடைக்காத ஒரு கோல்டன் டேஸ் தான். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். காலையில் 8 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும். வர்றதுக்கு 10 மணி 10:30 ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபுட்டு செஞ்சோன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும். ஸோ காலையில் செஞ்சு வச்சுட்டு போகணும். அதுக்காக குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கணும்னு 2 தேங்காவை திருவி 2 பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சர்க்கரை வட்டி தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது ஒரு டைம் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் பார்த்து. ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த சர்க்கரை பாகு அப்புறம் வாழைக்காய் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ரொம்ப ஒட்டிட்டு வந்துருச்சு. இந்த டைம் எப்படியாச்சும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிடணும்னு ஒரு 5-6 வீடியோ ரெஃபர் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து நேந்திரங்காய் இருக்குல்ல, அதில் தான் செய்வாங்க. நான் நேந்திரங்காய் பார்த்தேன், பட் எனக்கு அது கிடைக்கல. கொஞ்சம் பழுத்த காய் மாதிரி தான் இருந்தது. அதனால நார்மல் வாழைக்காயே வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படியும் இதில் ஒரு 10 பீஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதை வச்சே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வாழைக்காயை தோலை வந்து பீல் பண்ணி எடுக்காமல் உரித்து எடுத்துக்கணும். உரித்து எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன க்யூபாக வாழைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் அந்த தண்ணியில் போட்டுக்கணும். இதுக்கு சர்க்கரை பாகு தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சர்க்கரையும் போட்டு பாகு எடுக்கிறதுக்காக நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் ஒரு உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து ஸ்லைசர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை சிப்ஸ் போட்டு எடுத்து டீ கூட வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சு இது எங்களுக்கு 3வது ஓணம். பட் ஃபஸ்ட்டு ஓணமும் செலிப்ரேட் பண்ணலை, 2வது ஓணமும் செலிப்ரேட் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஓணத்தப்போ சென்னையில் தான் இருந்தோம். ஆனால் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல. நான் மட்டும் குக் பண்ணி சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை. அண்ட் செகண்ட் ஓணத்துக்கு டெலிவரி ஆகி 2 மாதம் தான் ஆகியிருந்தது. ஸோ எங்களோட வீட்டில் தான் இருந்தேன். அப்போ ஹஸ்பண்ட்க்கு வீக் டேஸில் வந்ததுனால லீவும் கிடைக்கல. நானும் பாப்பாவும் மட்டும்தான் அங்கே இருந்து செலிப்ரேட் பண்ணணும். இந்த ஓணத்துக்குமே எல்லாருமே சேர்ந்து கேரளாவில் இருந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும். ஃப்ளேமை சிம் டு மீடியமில் வச்சுக்கணும். ஏன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ஆன மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால ஸ்லோவில் வச்சுருந்தோன்னா தான் உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சுக்குப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு பெரிய ஸ்பூன் சுகர், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். சர்க்கரை பாகு கொதிச்சிருச்சுன்னா அதை நல்லா அரித்து இன்னொரு பேனில் ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா சர்க்கரையில் இந்த தூசியெல்லாம் இருக்கும், அதனால தான் அரித்து எடுத்துக்கணும். லாக்டவுன் வரைக்கும் ஓணம் செலிப்ரேஷன் எங்கள் ஊர்லேயும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஊரில் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாகிருச்சு.
ஓணம் வருதுன்னா 10 நாளைக்கு முன்னாடியே புலி வேஷம் எல்லாம் போட்டு விளையாட்டு வைக்கிறதுக்காக காசு பிரிக்க வருவாங்க. ஓணத்துக்கு முந்தின நாளே மைக் செட்டெல்லாம் கட்டி பாட்டு போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இருந்தே நமக்கு ஒரு ஓணம் வைப் வர ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, இப்போ வாழைக்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து அப்படியே சர்க்கரை பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பாகு நல்லா வாழைக்காய் கூட சேர்ந்து கெட்டியாகி வரையும் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல சுக்கு பொடி, ஜீரகப்பொடி, சுகர் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு மேலே தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா போதும். சர்க்கரை வரட்டி சூப்பராக ரெடி ஆகிரும். அடுத்ததாக இஞ்சி கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு தேங்காயும் சேர்த்து ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்தி எடுத்துக்கணும். லாக்டவுனுக்கு முன்னாடி ஓணத்தன்னைக்கு காலையில் இருந்து விளையாட்டு ஸ்டார்ட் ஆகிரும். வருஷம் காலையில் டிஃபனுக்கு புட்டு, பயிறு, பப்படம், பழம் எல்லாம் அம்மா செஞ்சுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு ரோடுக்கு போகிறது தான் விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு தான் வருவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது என்னவோ தெரியலை, இந்த பாட்டிலில் தண்ணி நிறைக்கிறது மட்டும் எனக்கு செட் ஆகவே செய்யாது. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு காம்படிஷனில் நான் வின் பண்ணினதே கிடையாது. கையை ரெண்டையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கெட்டில் இருந்து தண்ணியை நிறச்சி கொண்டு போவேன். ஆனால் பகுதி வழியில் போகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகி பாட்டில் கிட்ட போகும்போது 5 இல்லைன்னா 6 துளி மட்டும்தான் கையில் மிச்சம் இருக்கும். இஞ்சி கறி பண்ணுறதுக்காக இஞ்சியும் தேங்காவையும் தனித்தனியாக வறுத்துட்டு ஆற விட்டுட்டேன். ஆறினதுக்கு பிறகு அதை அரைச்சி எடுத்துக்கணும். நாளைக்கு லஞ்சுக்கு 17 மெனு கிட்ட பண்ணுறதா பிளான் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு பண்ணும்போது எதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் 17 மெனுங்கிறதுனால சில டிஷ்ஷஸ் விட்டு போயிடும் பண்ணாமல். ஸோ எதை ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும்னு வரிசையாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதிட்டு கிச்சனில் ஒரு செவரில் ஒட்டி வச்சுட்டேன். காலையில் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்தந்த டிஷ்ஷை வரிசையாக செஞ்சுட்டே வரலான்னு. முக்கியமான ஒன்றை சொல்ல மறந்துட்டேன். ஓணம் வருதுன்னா எப்படியும் 1 மாதத்துக்கு முன்னாடியே வீட்டில் ஊஞ்சல் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போல்லாம் ரேராக 1-2 வீட்டில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லார் வீட்டு முன்னாடியுமே முத்தத்தில் ஊஞ்சல் போட்டிருப்பாங்க. எங்கள் ஊரில் 2 நாள் ஓணம் ஃபங்க்ஷன் நடக்கும். 2வது நாள் லாஸ்ட்டாக என்னது வைப்பாங்கன்னா உரியடி வச்சுருப்பாங்க. உரியடி வைக்கும்போது எங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே அந்த இடத்துல தான் நிற்பாங்க. முக்கியமாக லேடிஸுமே மத்தியானம் லஞ்செல்லாம் குக் பண்ணிவிட்டு உரியடி பார்க்குறதுக்காக வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஊரில் இருக்கிறவங்களுமே அந்த வழியாக க்ராஸ் பண்ணி போகும்போது நின்று அதெல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க. ஃபைனலாக இந்த 2 நாள்லையுமே வச்ச விளையாட்டில் வின் பண்ண வின்னர்ஸ் எல்லாத்துக்குமே 28 நாளுக்கு அப்புறமா 28ஆம் ஓணம்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் ப்ரைஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வறுத்து வச்ச தேங்காயும் இஞ்சியும் நல்லா ஆறிடுச்சு. இஞ்சி தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காவை தனியாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த இஞ்சி கறி எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்காது. தேங்காவை அரைக்கும்போது அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி தோட்டு புளி தான் சேர்த்துருக்குறேன். இதை விட நார்மல் புளி, அதாவது இந்த சாட்டை புளின்னு சொல்லுவாங்கள்ல, அது சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியும் தேங்காவையும் அரைச்சி வச்சுட்டு ஒரு மண்பானை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கறியெல்லாம் மண்பானையில் பண்ணினா தான் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஓணமெல்லாம் ஸ்கூல் டேஸில் செலிப்ரேட் பண்ணது தான் என்றைக்குமே லைஃப்பில் மறக்க முடியாதது. அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கும்போது, பிஎட் படிக்கும்போது ஒரு டைம் காலேஜில் பிளான் பண்ணியிருந்தோம் ஓணம் செலிப்ரேட் பண்ணணும்னு. பட் என்ன ஒரு ரீசன் எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த டைம் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியலை. அதுக்கப்புறவு ஊரில் செலிப்ரேட் பண்ணுறது மட்டும்தான். அதுவுமே லாக்டவுன் வரைக்கும் தான். லாக்டவுனுக்கு அப்புறமா ஊர்லேயுமே செலிப்ரேட் பண்ணுறது நின்றுச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் அப்புறமா இஞ்சி இது 2யுமே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா இஞ்சியில் காரம் இருக்கும். அப்புறமா 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு சிம்மில் தான் வச்சுருக்கணும். சிம்மில் ஒரு 20 நிமிஷம் கிட்ட வச்சுருக்கணும். நல்லா வற்றி வரணும். வற்றி வந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை அடிக்கடி சாப்பிட்டு பழகிட்டு இதோட டேஸ்ட் மட்டும் நமக்கு பிடிச்சிட்டுனா அதுக்கு பிறகு இஞ்சி கறிக்கு கண்டிப்பாக நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். எனக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஒரு பெரிய ஆசை என்னென்னா, இப்போ பொங்கல் வரும்போது நம்ம ஊரில் எல்லாம் ஜல்லிக்கட்டு ஒரு பாரம்பரிய விளையாட்டாக அந்த போட்டி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஓணம் டைமில் வள்ளங்களி போட்டி வைப்பாங்க. அது கேரளாவில் குட்டநாட்டில் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். அதை போய் நேரில் ஒரு டைமாச்சும் பார்த்துடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. பை காட்ஸ் கிரேஸ் இருந்ததுன்னா ஒரு டைமாச்சும் கண்டிப்பாக போய் பார்த்துடணும்.
நேற்றுக்கு நைட்டே இஞ்சி கறி வச்சுட்டேன், அப்புறமா சிப்ஸும் போட்டு எடுத்து வச்சுட்டேன், சர்க்கரை வரட்டி, மாங்காய் ஊறுகாய் இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டேன். இனி காலையில் எழுந்திரிச்சு செய்ய வேண்டிய டிஷ்ஷஸ் தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு கோல்டன் மெமரிஸாக இருக்கிறதுக்கு காரணமே அப்போல்லாம் நம்ம கையில் மொபைல் கிடையாது. மொபைல் இருக்கும், ரேராக 1-2 பேர் கையில் பட்டன் மொபைல் மட்டும்தான் இருக்கும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் ஆகட்டும், செலிப்ரேஷன் ஆகட்டும், நம்ம அதை மட்டும்தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. சின்ன குழந்தைங்க கிட்ட கூட ஃபோன் இருக்குது. எந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதுலேயே இருக்காது. பகுதி நேரம் நம்ம கையில் இருக்கிற மொபைலை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் அப்போ இருக்கிற நாட்களுக்கும் இப்போ இருக்கிற நாட்களுக்கும் உள்ள வித்தியாசமே. நாளைக்கு காலையில் நானும் பாப்பாவுமே கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு தான் வியர் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் மெட்டீரியல் எடுத்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஊருக்கு போகும்போது ஓணத்துக்கு அங்கே இருக்கணுங்கிற பிளானில் தான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் இங்கே வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிருச்சு. கிச்சன் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா சாரீக்கு ப்ரீப்ளீட் தான் பண்ணி வச்சேன். காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லேட் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் சாரீ கெட்டும்போது கரெக்டாக வராது. ஏன்னா அவசரத்தில் கெட்டணுன்னா அப்போ தான் ஏதாச்சும் கோளாறு பண்ணிகிட்டே இருக்கும்னு முன்னாடியே ப்ளீட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆட்லினுக்கு நான் இந்த ட்ரெஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாவாடைக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்த கிளாத்தில் பாவாடை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதுலேயுமே ஒரு சின்ன டாப்பு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் மெயினாக இந்த ப்ளூ கலர் கிளாத்து தான் டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்தது. அதுலேயுமே ஒரு டாப்பை தச்சு வச்சுட்டேன். இதுக்கு ஒரு சின்ன ஒட்டியானமும் வாங்கியிருந்தேன். சின்ன குழந்தைங்களுக்கு இடுப்பில் கெட்டுவாங்கல்ல இந்த முத்து வச்சது, அந்த மாதிரி ஒரு ஒட்டியானமும் வாங்கியிருந்தேன். உண்மையை சொல்லணுன்னா ஆட்லினுக்கு இந்த அவுட்ஃபிட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது போட்டதுக்கப்புறமா. வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் வெளியில் இருந்தது. ஃபஸ்ட்டு ஆட்லினுக்கு மொட்டை போட்டதுக்கப்புறமா முடி வளர்ந்தது அன்ஈவனாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடலான்னு ஹேர் கட் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தோம். ஸ்டார்டிங்கில் என்னவோ அமைதியாக தான் இருந்தால், அதுக்கப்புறம் அழுக ஆரம்பித்தது தான். ஹேர் கட் பண்ணி முடிகிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தால். ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ஒரு வேளையாக எப்படியோ அவளுக்கு கட் பண்ணியாச்சு. அவங்க அப்பாவும் கூடவே கட் பண்ணாங்க. ஸோ 2 பேருக்கும் ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் காய்கறி வாங்க போயிட்டோம். அது ஏனோ தெரியலை, ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்துட்டுனா போதும் காய்கறியோட விலை டபுளாக மாறிடுது. நானுமே காய்கறி கடைக்கு போயிட்டு எதுவுமே கிலோ கணக்கிலலாம் எடுக்கலை. எனக்கு குக் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மாதிரி 1-2 காய்கறியாக தான் எல்லா ஐட்டம்ஸ்லேயும் எடுத்துகிட்டு இருந்தேன். கடைசியில் பில் போட்டு வரும்போது 500 கிட்ட வந்துருச்சு. நான் ஒரு கால்குலேஷன் போட்டதே 300க்குள்ளே நிறுத்தணும்னு. பட் என்னடா இது, அந்தளவுக்கு நம்ம என்ன வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தோணிட்டு. இதில் முக்கியமாக என்னென்னா மாங்காய் இருந்தது. அந்த மாங்காவை பார்க்கையுமே எனக்கு ஆசையாக இருந்தது. ஓகே ஊறுகாய் போடலாம், அதனால் எடுத்துப்போம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன மாங்காவை மட்டும் எடுத்தேன். எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது, எதுக்கு இவ்வளோ விலை வந்தது அப்படின்னு. பில்லு எடுத்து பார்த்தப்ப தான் தெரியுது, இந்த சின்ன மாங்காய்க்கு 40 ரூபா போட்டிருக்காங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்கினதுக்கப்புறம் இனி என்ன பண்ணேன்னு அப்படியே வச்சாச்சு. எல்லாம் வாங்கிட்டு கடைசியாக வாழை இலை வாங்க போயிருந்தோம். போன மாதம் வாங்கும்போது 7 ரூபாயா இருந்த வாழை இலை இன்றைக்கி வாங்கும்போது 15 ரூபாயா ஆகிருச்சு. எல்லாம் கரெக்டாக வாங்கி வச்சாச்சு. கரெக்டாக மறுநாள் காலையில் 4 மணிக்கு அலாரம் அடிக்கவும் எழுந்திரிச்சு குக்கிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 4 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் முடிக்கணும்னு நினச்சேன். பட் 3.5 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கூட்டு, கறி, பாயசம்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் ரைஸும் பப்படமும் மட்டும் ரெடி பண்ணலை. அது மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். மற்றபடி கிச்சனில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுகி சமையல் வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. சர்ச்சுக்கு போயிட்டு வரையும் கரெக்டாக சாப்பிட உட்காந்துடலான்னு. சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே 10:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் கீழே போய் நிற்கிற கொஞ்சம் பூவை பறிக்கிறதுக்கு போனேன். கொஞ்சம் ஹைட்டில் தான் நிறைய பூ இருந்தது. பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பூவை மட்டும் பறிச்சுட்டு இதை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். ஆல்ரெடி நேற்றே வீட்டுக்கு வெளியில் ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதனால் இப்போ ஜஸ்ட்டு தூசி போகிறதுக்காக மட்டும் க்ளீன் பண்ணி விட்டால் போதும். காலையில் குழம்பு, கூட்டு, பொரியல், பாயசம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் சமைச்சிருந்தேன். ரைஸும் அப்புறம் அப்பளமும் செஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன். அதனால் வீட்டுக்கு வந்ததும் முதலாக சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டேன். சாப்பாடு வேகிற நேரத்தில் நம்ம அத்தைப்பூ போட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் தான் பூ இருக்குது, இருந்தாலும் இருக்கிற பூவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா போடலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ரேண்டமாக சாக் வச்சு ஒரு டிசைன் மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே பூ எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் 10 மணி வரைக்கும் இந்த இடத்துல வெயில் கொஞ்சம் ஹெவியாக அடிக்கும். நான் ஒரு 10:30க்கு மேலே தான் பூ போடுறதுக்காக உட்காந்தேன். அதனால் உட்காந்து அத்தைப்பூ போடுறதுக்கு ரொம்ப வெயில் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருந்தது.
நிறைய வெரைட்டிஸில் பூ வாங்கி வச்சுருந்தோன்னா அத்தைப்பூ பெருசாக போடலாம். ஆனால் ரெண்டல் ஹவுஸுங்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்குது. இப்போ நான் போடுறது அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அத்தைப்பூ போடும்போது ஹஸ்பண்டுமே வெளியில் வந்து உட்காந்துருந்தாங்க. பாப்பாவுமே உட்காந்து பார்த்துட்டே இருந்தா. அப்படியே நாங்கள் பேசிட்டு போடுறதுக்குமே நல்லா ஜாலியாக இருந்தது. அண்ட் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அத்தைப்பூ எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஆட்லினுக்கு ஓணத்துக்கான ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டுட்டேன். ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அத்தைப்பூ முன்னாடி உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். என்னைக்காச்சும் பார்க்கும்போது இதெல்லாம் நல்ல மெமரிஸாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டாகவும் நான் நினைக்கவே இல்லை. அண்ட் இடுப்பில் ஒரு ஒட்டியானமும் கட்டினதுக்கப்புறமா அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அவளை பார்க்குறது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே சாப்பாடுமே வெந்துருச்சு. அதையுமே வடித்து எடுத்து வச்சுட்டு பப்படமும் பொரிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணின ஓணம் சத்யா ரெடி ஆயிடுச்சு. என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னா ஒயிட் ரைஸ், இஞ்சி கறி, மாங்காய் ஊறுகாய், சர்க்கரை வரட்டி, சிப்ஸு, அவியல், பச்சடி, பீட்ரூட் கிச்சடி, கேபேஜ் தோரன், மெழுக்கு பரட்டி, பப்படம், பழம், பாலடை பாயாசம், அடை பிரதமம், பருப்பு கறி, சாம்பார், மோர் கறி, கருணக்கிழங்கு ஃப்ரை, இத்தனை ரெசிபீஸ் தான் நான் செஞ்சுருந்தேன். இலையில எல்லா ஃபுட்டையும் விளம்புனதுக்கு அப்புறமா இலையை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா நாங்களுமே எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா ஃபுட்டுமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. அண்ட் ஹஸ்பண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓணம் சத்யா சாப்பிட்றாங்க. உண்மையிலே இந்த ஓணம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. ஹாப்பியாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.